செழிக்கட்டும் விவசாயம். 4 நிமிடத்தில் மூலிகை சாம்பிராணி எப்படி தயாரிப்பது என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வைக்கும். டாக்டர் அரவிந்த் அவர்கள் உங்களுக்கு 4 நிமிடத்தில் மூலிகை சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போறாருங்க. அதுக்கு முன்னால டாக்டர் அரவிந்த் அவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு ஆரம்பிச்சு 15 வருடமாக பல பிரச்சாரம் செஞ்சுட்டு வரேன். ஆரம்ப காலத்தில் எங்கிட்ட யூடியூப் கிடையாது, வெப்சைட் கிடையாது, இமெயில் ஐடி கூட கிடையாதுங்க. அப்பவே யூடியூப்னா என்னன்னே தெரியாத காலத்தில் ஒவ்வொரு ஊராக போய் மண்டபங்களில் நான் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தேன். அதாவது இந்த விஷயத்தையெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் ராஜபாளையத்தில் டாக்டர் அரவிந்த் அப்படிங்கிறவர் என்னை கூட்டிகிட்டு போய் அவர் ஊரில் ஒரு 500 பேர்த்த உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக இலவசமாக சாப்பாடு போட்டு அவங்களுக்கு என்னோட அந்த சாப்பாட்டு முறை, தூக்க முறை, தண்ணி இந்த முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அதான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார். அப்போ தான் கேட்டார், வெப்சைட் ஐடி சொல்லுங்கன்னு. எனக்கு அது இல்லைன்னு சொன்னோன்னே இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, anatomic-therapy.org எல்லா யூடியூப்லேயும் நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த வெப்சைட்டை தனது சொந்த செலவில் எனக்காக உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் அரவிந்த் அவர்கள். ஆமாங்க, அப்போதாங்க எனக்கு முதல்ல வெப்சைட்டுன்னு என்னன்னு தெரியும். அவர் தான் எனக்கு அவர் செலவில் இதை வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் இத்தனை வருடமாக இந்த வெப்சைட் மூலியமாக கோடிக்கணக்கான பேருக்கு நாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரோம். எனவே அவருக்கு இந்த நேரத்தில் டாக்டர் அரவிந்த் அவர்களுக்கும் அவரது மனைவி டாக்டர் அருணா அரவிந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டாக்டர் அரவிந்த் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மூலிகை சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறது 4 நிமிடத்தில் சொல்லிக் கொடுக்க போறாருங்க. இது ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் அதே மாதிரி மூலிகை சாம்பிராணி மாதிரியே மூலிகை ஊதுபத்தி, மூலிகை வாசல் தொளிக்கும் பொடி, மூலிகை பாத்திரம் கழுவும் பொடி, கோ அர்க்கு, பஞ்சகவ்யம், மூலிகை விபூதின்னு நிறைய வீடியோவை விரைவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. வாங்க, அதாவது கெமிக்கல் மூலமா உருவாக்கப்பட்ட சாம்பிராணியை பயன்படுத்துறத விட்டுட்டு இயற்கை முறையில் ஆர்கானிக் சாம்பிராணி பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிங்க. இதுதான் தற்சார்பு வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். இப்பொழுது மூலிகை சாம்பிராணி தயாரிக்கும் முறையை டாக்டர் அரவிந்த் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக கூறுவார். இந்த சாணம் குப்பைக்கு போகாம உங்க வீட்டு பூஜை அறைக்கு போகணும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த சாணத்தை வச்சும் கோமியத்தை வச்சும் நாம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லலாம். சாம்பிராணி பண்ணுறோம், பத்தி அதாவது ஊதுபத்தி பண்ணுறோம், அதுக்கப்புறம் வாசல் தெளிக்கிற பொடி நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த சாணத்தை வச்சு பாத்திரம் கழுவும் பொடி பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோ அர்க்கு, அந்த பசுவோடைய கோமூத்திரத்தை வச்சு கோ அர்க்கு பண்ணுறோம். அதுக்கப்புறம் பஞ்சகவியம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் விபூதி பண்ணுறோம். இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம சாணத்திலேருந்து சாம்பிராணினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாம்பிராணி பொடியாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது குங்குலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இப்போ உள்ள கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் நம்ம நிறைய கெமிக்கலாக இருக்குது. ஆனால் நம்ம சாம்பிராணியில் என்ன கலந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த நாட்டு பசு சாணத்தோடைய பொடியை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேப்ப மரத்து பட்டையில் உள்ள அந்த தூளை யூஸ் பண்ணுறோம், அதோட கறியை யூஸ் பண்ணுறோம், இதோட கருவேலம் குங்குலியம் யூஸ் பண்ணுறோம். பஞ்சகவியம் என்று சொல்லக்கூடிய நம்ம நாட்டு மாட்டோடைய பால், தயிர், நெய், கோமியம், அப்புறம் மோர், இது மாதிரி நிறைய அதை சேர்ந்து நம்ம அதை தயார் பண்ணுறோம். அப்போ இதோட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிராணி புகையை வீட்டில் பொறுத்தினாலே முதல்ல நமக்கு சுவாச கோளாறுகளே இருக்காது. தேவையற்ற பார்த்திங்கன்னா அடிக்கடி இருமல், சளி, ஜலதோஷம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, இந்த சாம்பிராணியில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை நம்ம சுவாசிக்க நுரையீரல் நல்ல சுவாச பாதை அடைப்பு இல்லாமல் நல்லா நுரையீரல் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும். இது மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களும் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மன ரீதியாக பார்த்திங்கன்னா மனசுக்கு நல்ல அமைதியையும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணி நம்ம எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாமா? ரைட். வேப்ப மரத்தூள், கரித்தூள், வெள்ளை குங்குலியம், கருவேலம் பிசின், மருதாணி விதை, வேப்பிலை பொடி, மஞ்சப்பொடி, சாம்பிராணி, துளசி, யாரா, பால், தயிர், கோமியம், நெய்,
இது எல்லாத்தையும் அரைச்சி பவுடர் ஆக்கி சலிச்சு கலவை மிஷினில் போடணும். சாண கோமியத்தை ஒன்றா ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டணும். சாணப்பால்லையே ஆயில் எல்லாம் சேர்த்து ஊற்றினா தான் நமக்கு அந்த கலவை வந்து ஒன்று போல் ஆயில் நல்லா ஒன்று போல் இதாகும். அதனால இதுலேயே கலந்து ஊற்றிடுறேன். சம்பா ஆயில் இது சாரட், இது சாம்பிராணி ஆயில். இது பதம் வந்துடுச்சு. நான் அள்ளி மிஷினில் போட போகிறேன். அச்சு மிஷின் இல்லாதவங்க கடையில் அச்சு கன்று விற்கிது, நீங்கள் வாங்கி வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம். மூலிகை சாம்பிராணி தயாராகிடுச்சு. நம்ம வெயிலில் வச்சு 2-3 நாள் கழித்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த சாம்பிராணி வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. இதை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமும் மன நிம்மதியும் பெறுவோமாக. நன்றி. நண்பர்களே, மூலிகை சாம்பிராணி உங்களுக்கு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில், அதாவது AAMMII.comல நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க மட்டும் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி பயன்பெறலாம். மூலிகை சாம்பிராணி பயன்படுத்துங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். நண்பர்களே, ஹீலர் பாஸ்கர் ஆகிய எனது வழிமுறைகளை கடைபிடிக்கும் நல்லுள்ளங்களுக்கு ஒரு அறிவிப்பு. நீங்கள்லாம் ஏற்கனவே இயற்கை வாழ்வியல், சுயசார்பு அப்படிங்கிற முறையில் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க கூட இருக்கிற சில பேர் ஒருவேளை நீங்க சொல்றதை கேட்காம, நீங்க சொல்றதை புரிஞ்சுக்காம, முரண்பட்ட கருத்தோடு இருக்கும் பொழுது நாம என்னதான் நல்ல விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அந்த ஃபார்மேட்ல இல்லைன்னா கூட வாழ்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். இதை சரி செய்யறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேங்க. நிஷ்டை 21 நாள் வாழ்வியல் சவால் அப்படின்னு ஒரு வகுப்பு. இந்த வகுப்புல 21 விஷயங்கள், 21 நாள், 21 மணி நேரம். ஆமாங்க, தினமும் 1 மணி நேரம் அந்த கூட இருக்கிறவங்களை எப்படியாவது அந்த நிகழ்ச்சியில உட்கார வச்சுட்டீங்கன்னா ஒரு ஆன்லைன் வகுப்பு. நிஷ்டை 21 நாள் லைஃப் ஸ்டைல் சேலஞ்ச், வாழ்வியல் சவால் அப்படிங்கிற பேர்ல 21 விஷயங்க. விவசாயம், சமையல், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி அப்படின்னு 21 விஷயங்களை நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லாம கலந்துக்கங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. கலந்து முடிச்சோடனே அவங்களே மாறிடுவாங்க. பாவம், அவங்களுக்கு புரியல. புரிய வைக்கிறது நமது கடமை. உங்க நண்பர்களோ, தெரிஞ்சவங்களோ, சொந்தக்காரங்களோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ, உங்க வீட்டுல இருக்கிறவங்களோ, ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்களோ ஒருவேளை இந்த விஷயங்கள் புரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது உங்களுடைய கடமை இல்லையா? நான் எப்படி எனக்கு தெரிஞ்சவன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நிஷ்டை 21 நாள் வாழ்வியல் சவால் அப்படிங்கிற வகுப்புக்கு உங்க நண்பர்களை, தெரிஞ்சவங்களை இதுக்கு நீங்க கலந்துக்க சொல்லி அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த வகுப்புல கலந்துக்க வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாங்க, 21 நாளில் 21 விஷயங்கள், 21 மணி நேரம். இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடக்குதுங்க. வழக்கமா ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் நடக்கும். இப்ப சிறப்பு என்னன்னா ஒரே நாள்ல 4 நேரத்துக்கு நடக்குதுங்க. எந்த டைம்ல வேணா கலந்துக்கலாங்க. காலையில 6ல இருந்து 7, மதியம் 1ல இருந்து 2, மாலை 5ல இருந்து 6, இரவு 8ல இருந்து 9. இந்த 4 நேரத்துல நீங்க எதுல வேணா கலந்துக்கலாங்க. பாருங்க, அருமையான வாய்ப்புங்க. எனவே நண்பர்களே, நிஷ்டை 21 நாள் வாழ்வியல் சவால் இந்த வகுப்பு ஒரு ஆன்லைன் வகுப்புங்க. இந்த வகுப்புக்கு 21 நாள் வகுப்புக்கு கட்டணம் வெறும் 500 ரூபாய் மட்டுங்க. இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா anatomytherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல 500 ரூபாய் கட்டி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க. நிஷ்டை 21 நாள் வாழ்வியல் சவால். ரெடியா? வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.